வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் நம்பர்ஸோ ஃபினான்ஸோ கிடையாது. இது ஒரு உணர்ச்சிகரமான போராட்டம். கடன் பிரச்சனையில சிக்கி அதிலிருந்து மீண்டு வந்த ராகுல் அப்படின்னு ஒருத்தரோட கதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது அவரோட கதை மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம். அதாவது கடன்கிறது வெறும் பணப்பிரச்சனை இல்ல, அது நம்ம மனசையும் உணர்ச்சிகளையும் போட்டு போராட வைக்கும் ஒரு பெரிய யுத்தம். அதனால இந்த முழு கதையையும் ஒருத்தரோட போராட்டமா, அவரோட மீண்டு வரும் திறமையா, ஒரு மனித கதையாதான் நாம அணுக போறோம். சரி, கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ ராகுல் நம்மள மாதிரி ஒரு யங் ப்ரொஃபஷனல். அவரோட கதை ஏதோ பெரிய பொறுப்பில்லாத தனத்தால ஆரம்பிக்கல. நம்மள யாரு வேணா செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்புல இருந்து தான் ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ராகுல் ஒன்னும் பணத்தை கண்டபடி செலவு பண்ற ஆள் இல்ல. பாருங்க, இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் அவரோட 92.4% பேமெண்ட்டை கரெக்டா டைமுக்கு பண்ணிருக்காரு. கிரெடிட் ஸ்கோர் கூட 717 வச்சிருந்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கு வேணா மாறலாம். ஆனா இங்கதான் கதை மொத்தமா மாறுது. ஒரு முதலீட்டுல நஷ்டம். சரி, அதை ஏத்துக்கிட்டு தன்னோட ஃபைனான்ஷியல் பிளானை சரி பண்ணியிருக்கணும். அதுதான் அவர் செஞ்சிருக்க வேண்டியது. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? அந்த நஷ்டத்தை சரி கட்ட இன்னொரு கடன் வாங்கினாரு. அவ்வளவுதான். அந்த கடன்கிற சுழற்சி அங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பிரச்சனையை சீக்கிரம் சரி பண்ணணும்னு நினைச்சது இன்னொரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்துடுச்சு. அப்படி ஆரம்பிச்ச அந்த சின்ன விஷயம் எப்படி ஒரு பெரிய கடன் வலையா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சுலபமா கிடைச்ச ஆனா அதிக வட்டி உள்ள கடன்கள் எப்படி ஒரு சின்ன தப்ப ஒரு நசுக்கிற சுமையா மாத்துச்சு. எல்லாமே ஆரம்பிச்சது வெறும் 10,000 ரூபாயில தான். பார்த்தா சின்ன அமௌண்ட் தானே, ஈஸியா சமாளிச்சிடலான்னு தான் தோணும். ஆனா பாருங்க, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், அதை அடைக்க வேறொரு கடன், இப்படி வாங்க வாங்க அந்த 10,000 டக்குன்னு 50,000-ஆ மாறிடுச்சு. சரியா 2 வருஷத்துல அவரோட மொத்த கடன் தொகை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்துருச்சே. அந்த கடன் வலை அவரை முழுசா இறுக்கி பிடிச்சிருச்சு. இந்த கடன்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தா 40% வந்து என்பிஎஃப்சி லோன் ஆப்ஸ்ல இருந்து, 35% கிரெடிட் கார்ட்ஸ் மூலமா, வெறும் 25% தான் வங்கிகள் கிட்ட இருந்து. இதுல இருந்து என்ன தெரியுது? அதிக வட்டி வாங்குற இந்த லோன் ஆப்ஸும் கிரெடிட் கார்டும் தான் எவ்வளவு பெரிய பங்கு வகிச்சிருக்குன்னு பாருங்க. பணம் கட்ட முடியாம போனதும் நிஜமான கஷ்டம் ஆரம்பிச்சது. இது வெறும் பணப்பிரச்சனையாவே இல்ல, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கை போராட்டமா மாறிடுச்சு. கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் கிட்ட இந்த மிரட்டல் கால்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அசிங்கமா மெசேஜ் அனுப்புறது, தூங்க முடியாத அளவுக்கு மன அழுத்தம், கடைசில அவரோட கிரெடிட் ஸ்கோரும் டேமேஜ் ஆயிடுச்சு. கடன்கிறது பணத்தை மட்டும் பாதிக்காது, நம்மளோட உறவுகளையும் அது ரொம்பவே பாதிக்கும். இந்த நிதி நெருக்கடிக்க நாம கொடுக்கற மனித விலை என்ன? இத புரிஞ்சுக்க வாங்க சாய்குமார் கதைய பார்க்கலாம். இந்த ஒரு வரி இதுக்குள்ள எவ்ளோ வலி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கீங்கன்னு அக்கறையா கேட்கிற ஒரு கேள்வி, என்ன அப்டேட் அப்படின்னு ஒரு பிசினஸ் மாதிரி கேட்க ஆரம்பிக்கும்போது அந்த உறவுல இருக்கிற உயிரோட்டமே போயிடுது இல்லையா? இங்கதான் 2 விதமான நம்பிக்கைக்கு நடுவுல ஒரு போராட்டம் நடக்குது. ஒன்னு ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட், அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், டைம்க்கு பணம் வரணும் அவ்வளவுதான். இன்னொன்னு ஹியூமன் ட்ரஸ்ட், அதாவது மனித நம்பிக்கை. அது ஒருத்தரோட நோக்கத்தை, அவங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். கடன் பிரச்சனை வரும்போது நாம இந்த 2ஐயும் போட்டு குழப்பிக்கிறோம். இந்த கேள்வியில இருக்கிற வேதனையை யோசிச்சு பாருங்க. நான் கரெக்டா டைமுக்கு பணம் கட்டினா மட்டும்தான் நம்பிக்கையான ஆளா? ஒரே ஒரு பேமெண்ட்டை மிஸ் பண்ணதுக்காக நம்ம கேரக்டரே ஜட்ஜ் பண்ணும்போது எவ்ளோ கஷ்டமா இருக்கும். சரி, இப்போ கதையோட முக்கியமான திருப்பு முனைக்கு வருவோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு அதிகமா சம்பாதிக்கிறதுல இல்ல, நம்மளோட சிந்தனை முறைய மாத்துறதுல தான் இருந்துச்சு. அந்த பதட்டத்திலிருந்து வெளியே வந்து எப்படி ஒரு திட்டத்தோட செயல்பட்டு கட்டுப்பாட்டை திரும்பவும் கைக்கு கொண்டு வந்தாருன்னு பார்க்கலாம். ராகுலோட கம்பேக் சில விஷயங்களை செஞ்சதுனால வரல, சில விஷயங்களை செய்யாம நிறுத்தினதுனால தான் வந்துச்சு. முதல்ல எதிர்காலத்திலிருந்து நேரத்தை கடன் வாங்குறத நிறுத்தினாரு, அதாவது அப்புறம் பாத்துக்கலாங்கிற எண்ணம். 2வது, அந்த நேரத்துக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டுறத நிறுத்தினாரு. 3வது, நடந்த தப்பியே நினைச்சு வருத்தப்படுறத நிறுத்தினாரு. கடைசியா எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு கிளீன் எண்டிங் கொடுக்கணும் துடிக்கிறத நிறுத்தினாரு. இதெல்லாம் செஞ்சதும் தான் அவருக்கு ஒரு மனத்தெளிவே கிடைச்சு. அந்த மனத்தெளிவு வந்த உடனே ராகுல் ரொம்ப ஸ்மார்ட்டா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவசரப்பட்டு பேசாம ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ப்ரொஃபஷனலா கம்யூனிகேட் பண்ணாரு. அடுத்து சட்ட மத்தியஸ்தர்கள் மூலமா ரீபேமெண்ட் பிளான் போட்டாரு. முக்கியமா அதிக வட்டி இருக்கிற கடன்களை முதல்ல டார்கெட் பண்ணி முடிச்சாரு. எல்லாவற்றுக்கும் மேல என்ன ஆனாலும் சரி, புதுசா எந்த கடனும் வாங்கக்கூடாதுன்னு உறுதியா இருந்தாரு. இப்ப நாம கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ராகுலோட மனசுல நடந்த அந்த மாற்றத்தை ஒரு நிஜமான பயணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இது ஒரு ஆன்மீக பயணம், மனசை ரீசெட் பண்ண ஒரு பயணம்.
அவரோட கிரிவில பயணம் பாருங்க. ராத்திரி 10:30 மணிக்கு பஸ் கேன்சல் ஆகுது. ஆனா அவருக்குள்ள ஒரு பதட்டமும் இல்ல, ஒரு அமைதி இருக்கு. காலையில 5 மணிக்கு அந்த 14 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 7வது கிலோமீட்டர்ல செருப்பு கழட்டிடுறாரு. அது வெறும் செருப்பில்ல, மனசுல இருந்த பாரத்தையும் தான் இறக்கி வைக்கிறாரு. 10வது கிலோமீட்டர்ல ஒரு சாமியார் அவர்கிட்ட ஒரு பஞ்சமுகி ருத்ராட்சத்தை குடுக்கறாரு. அது ஒரு எதிர்பாராத ஆசிர்வாதம். 5 மணி நேரம் காத்திருந்து சாயங்காலம் 4 மணிக்கு தரிசனம் முடியுது. சாயங்காலம் 6:30 மணிக்கு திரும்பி வரும்போது கால்ல வலி இருந்தாலும் மனசு ரொம்ப லேசா இருக்கு. அவரே சொல்ற மாதிரி, நான் கிருவலத்துக்கு போம்போது மனசுல ஒரே குழப்பத்தோட போனேன். ஆனா திரும்பி வரும்போது ஒரு தெளிவோட வந்தேன். இந்த ஒரு வரியே போதும் அந்த பயணம் அவருக்கு என்ன குடுத்துச்சுன்னு புரிஞ்சுக்க. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான முன்னேற்றம்ங்கிறது வேகமா ஓடுறதுல இல்ல, நிதானமா நம்ம மேல நாமளே மரியாதை வச்சுக்கிட்டு ஒரு நிலையான வாழ்க்கையை நோக்கி நடக்கிறது தான். அதுதான் உண்மையான முன்னேற்றம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். என் சொந்த வாழ்க்கையில அவசரமா செய்ய வேண்டிய விஷயத்துக்கும் உண்மையிலேயே முக்கியமான விஷயத்துக்கும் நடுவுல நான் குழப்பிக்கிறேன்னா, இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.